எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அப்ளை பண்ண முடியாதவங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், மிகப்பெரிய குட் நியூஸ் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்எஸ்சி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது தவற விட்டவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்ளை பண்ணுறதுக்கே தவற விட்டவங்க, அந்த மாதிரி புதுசாக அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாளையிலிருந்து அங்கிட்டு ஒரு 6 நாள், அதாவது ஜூன் 20ஆம் தேதி முதல் ஜூன் 26ஆம் தேதி வரை 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6 நாளைக்கு டைம் கொடுத்துருக்காங்க, நாளை முதல் அங்கிட்டு புதன்கிழமை வரையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 நாள் வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 20லேருந்து ஜூன் 28 வரை. ஓகேங்களா? இந்தியன் பேங்க் மூலமாக சலான் மூலமாக வந்து நம்ம பேங்க்கில் பே பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது பே பண்ணுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான டேட்டு வந்து 8 நாள் வரை, மொத்தமாகவே 8 நாள் வரை டைம் இருக்குது பே பண்ணுறதுக்கு, பணம் கட்டுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் இது. அண்டு அதாவது இதுக்கு முன்னால் எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது லாஸ்ட் டேட் 27ஆம் தேதி இருந்துச்சு பார்த்தீங்களா. 27ஆம் தேதி இருக்கும்போது சில பேர்லாம் சரியாக ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியலை, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபுல்ஃபில்லாக முடிக்கிறதுக்குள்ளேயும் லாஸ்ட் டேட் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரிலாம் இருந்தாங்க சர்வர் ப்ராப்ளத்தினால. அவங்களுமே அதே லாகின் பாஸ்வேர்டை வச்சு முழுமையடையாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முழுமையடையாமல் இருக்கிறதெல்லாம் பூர்த்தி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே பயனாளர் குறியீடை வச்சு தொடர்ந்து நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறலாம், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அண்டு வந்து புதுசாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெப் போர்ட்டல் அப்படின்றத. ஓகேங்களா? அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் அப்ளை பண்ணி முடித்தவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க திரும்ப வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண தேவையே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஆல் போஸ்டிங்குமே பொருந்தும். எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், இந்த மாதிரி 10th குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் அவங்க அந்த இதுக்கும் பொருந்தும். அது போக ஓஏ, மசால்ஜி அண்டு வாட்ச்மேன், கார்டனர் எல்லாத்தையுமே இந்த விஷயம் அப்படின்றது பொருந்தும். இது ஒரு குட் நியூஸ். கண்டிப்பாக அப்ளை பண்ண தவற விட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த குட் நியூஸ் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.